ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிறிஸ்மஸ்லாம் வரப்போகுது இல்லையா? இப்போ நம்ம வந்து மில்லட்ஸில் கேக் செஞ்சு சாப்பிட்லாமா? அதுவும் பார்த்திங்கன்னா ராகியில் பனானா வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ கடையில் வந்து பார்த்திங்கன்னா மைதா போடுவாங்க, ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஹோம்மேடாக பண்ண போகிறோம். இப்போ நான் பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன், டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ராகி மாவில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மில்க் பவுடர், கொக்கோ பவுடர் நான் போட போகிறேன். இந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு வந்து நான் பண்ண போகிறேன். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் வந்து போட்டு போகிறேன். நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மில்லட்ஸில் வந்து ராகி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் பசங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்தளவு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பனானா வந்து ஃபோக் வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ முட்டை வந்து 2 எடுத்திருக்கேன். ஃபோக்கால் வந்து நல்லா வந்து முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரையை வந்து நல்லா பல்ஸ் மோடில் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் போட்டுக்க போகிறேன். விஸ்காலாம் நான் வந்து நல்லா கரைய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ முட்டையை நான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ வந்து ராகி மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி பனானா கேக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செய்ய முடியாதவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்.